ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாமும், அண்ட் அடுத்து அது கோக்குறதுக்காக ஒரு எலாஸ்டிக் கயிறும், அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீசரும் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து சாம்ஸ் எங்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ கடைசியாக அது ஷூட் ஆகுது, நம்ம அதை போட்டுக்கலாம். தென் ஒரு கனெக்டர் ரிங் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்க போறோம். என்னோட கைக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு 24 பீட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கவுண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோக்குறதுக்காக நான் அந்த நூலில் வந்து நான் எடுத்து வச்சு இப்போ நான் கோக்க போகிறேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து கோத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று பட்டன் நீங்கள் விட்டுட்டா கூட அது அப்படியே கலண்டு எல்லாமே உருண்டு போயிடும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. கடைசியாக கோத்தக்கப்புறம் நம்ம முடிச்சு போடும்போது ரொம்ப பொறுமையாக போடணும். ஏன்னா அது கலண்டு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் வந்து 2 நாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ட் இருந்தால் ஓகே, இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, சப்போஸ் அது அறந்து விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தால் இன்னொரு நாட் கூட போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கயிறையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடுத்து கையில் போட்டு பாருங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பிங் ரிங் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்து எனக்கு ஏற்ற சாம் தேடும் போது இந்த டோரிமான் சாம் வந்து அந்த ஸ்கை ப்ளூக்கு சூப்பராக செட் ஆச்சு. ஸோ அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கனெக்டர் ரிங் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ அது கூட டோரிமான் சாமை கனெக்ட் பண்ணி அந்த பிரேஸ்லெட்டோட கனெக்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், நமக்கு ஒரு க்யூட்டான பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற கயிறுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டான். ஸோ இதுதான் லாஸ்ட் ரிசல்ட் பாருங்க. ஸோ செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய சாம் வச்சு நம்ம பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் நேம் பிரேஸ்லெட் பண்ண போகிறேன். என்ன நேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.